இந்த பேனரோட டெக்ஸ்ட்டு, பிஎன்ஜி, பேக்ரவுண்ட் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இது மாதிரி ஆப்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா எடிட் எ ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டை ஃபஸ்ட் செட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டை செட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நமக்கு தேவையான ஃபோட்டோவை ஒரு 4-5 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ அப்புறம் செட் பண்ணுங்கள். ஃபோட்டோ செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோவும் கரெக்டாக ஆர்டர் படி வரிசையாக வைங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஹார்ட்னஸை எரேஸ் ஆப்ஷன் போய் ஹார்ட்னஸை கம்மி பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிடுவேன். கட் பண்ணலாம் தெரியாமல் இருக்குது, எரேஸ் பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அடுத்த ஃபோட்டோவும் அதே மாதிரி தான். ஃபுல்லாகவே எல்லா ஃபோட்டோவும் அதே மாதிரி ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிட்டு கீழே வரையும் எரேஸ் பண்ணிடுவேன். அடுத்து நான் ஒரு டெக்ஸ்ட்டு கொடுப்பேன், அதை வந்து நீங்கள் பேக்ரவுண்டுக்கு பின்னாடி வைக்கணும். அதுக்கு என்ன அப்படின்னா கீழே ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை ஓகே கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே இதை வந்து நம்ம ஃபோட்டோவுக்கு பின்னாடி வைங்க. அப்படியே மூடுன்னு கொடுத்தீங்கன்னா போயிடும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஃபோட்டோவும் செட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஒரு இமேஜ் இருக்கும், அந்த ஃபயர் இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அந்த ஃபயர் இமேஜ் அப்படியே கீழே கொண்டு வந்து அப்படியே கொண்டு போய் நீங்கள் பிளெண்டில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு பிஎன்ஜி இருக்குது, அதை மட்டும் ஆட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெக்னேலி ஒரு பிஎன்ஜி இருக்கும், அதை மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இதையும் அப்படியே கொண்டு வந்து கீழே வச்சு மூடன் கொடுத்துறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படி வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும், அந்த டிக் ஆப்ஷனை கொடுத்து ஓகே கொடுத்துக்கணும். ஓகே கொடுத்துட்டதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா எஃப்எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் அதில் பார்த்திங்கன்னா எஃப்எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் HTR அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை மட்டும் ஓகே கொடுங்க. ஓகேண்ணா இந்த மாதிரி இருக்கும், இதில் நிறையா வரும். அதில் பார்த்திங்கன்னா HTRன்னு இருக்கும், அதை மட்டும் நீங்கள் ஓகே கொடுங்க. எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அடைச்ச ஒரே ஒரு ஃபயர் மட்டும் இருக்குது, அது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம பேனர் ஃபுல்லாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவே ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்து மேலே ஒரு எரேஸ் பட்டன் இருக்கும், அதை அமைக்கி ஹார்ட்னஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணிங்க. நம்ம ஃபோட்டோக்கு மேலே இருக்க ஃபயரை மட்டும் எரேஸ் பண்ணிடுங்க, ஃபோட்டோ வந்து நல்லா தெரியும். அவ்வளோதாங்க. ஓகே கொடுத்துட்டு மேலே சேவ் இருக்கும், அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.